ஆடிப்பட்டம் தேடி விதை, இதுக்கு பின்னாடி எவ்வளோ அறிவியல் இருக்குன்னு தெரியுமா? இது வெறும் பழமொழி இல்லைங்க, வரப்போகிற பருவமழை எதிர்நோக்கி நம்ம முன்னோர்கள் நமக்கு செஞ்ச அருமையான வழிகாட்டுதல். அதனால தாங்க கோடை உழவு ஓட்டுறது. கோடை உழவு ஓட்டும்போது என்ன ஆகுனா, வெயிலில் மண் உழுது புரட்டும் போது சூரிய ஒளி உள்ளே போய் தீய கிருமிகளை மட்டும் அழிக்கும். ஆனால் மண்ணோட ஆழத்தில் இருக்கிற அந்த நல்ல நுண்கிருமிகள் வெயில் தணிஞ்சதும் வீரியமாக வெளியே வரும். அடுத்ததாக பருவமழை. அந்த புத்துயிர் பெற்ற மண்ணில் மழைத்துளி விழும்போது அது அசுர வேகத்தில் விதைக்கு உயிர் கொடுக்கும். அதனால தாங்க அந்த உழவுக்கும் மழைக்கும் நடுவில் ஆடிப்பட்டத்தை தேடி விதையை விதைக்கிறோம். அதன் அடுத்த தலைமுறைக்கான நம்ம மரபு விதைகளை, நாட்டு காய்கறி விதைகளை நான் சேகரித்து வச்சுருக்கேன். அதை இந்த முறை நாங்கள் ஆடிப்பட்டத்துக்காக தான் நாங்கள் அதை விதைக்க ஆரம்பிச்சிட்டோம். நான், அப்பா, அம்மா 3 பேர் சேர்ந்து நாங்கள் அதை நர்சரியில் நாற்று விட்டு தான் இந்த முறை நட போகிறோம். அது எப்படி முளைச்சி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் இந்த ஆடிப்பட்டத்துக்கான நாட்டு காய்கறி விதைகளை நான் விதைச்சிட்டேன். நீங்கள் இந்த ஆடிப்பட்டத்துக்கு என்னென்ன காய்கறி விதைகளை விதைச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.